இன்றைய தினம் 105வது அத்தியாயம் சூரத்துல் ஃபீல் 5 வசனங்களை கொண்ட ஒரு சூறாவை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த சூறாவுக்கு ஃபீல் என்று பெயர் வைக்கப்பட்டிருப்பது முதலாவது வசனத்தில் இந்த சொல் இடம்பெற்றிருக்கிறது. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். ஃபீல் என்கின்ற சொல் முதலாவது இந்த வசனத்தில் இடம்பெற்றிருப்பதனால் இந்த சூறாவுக்கு ஃபீல் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இது மக்கி வகையைச் சேர்ந்த ஒரு சூறா. ஃபீல் என்றால் அரபியிலே யானைக்கு சொல்வது. யானைக்கு தான் ஃபீல் என்கின்ற அந்த அரபு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டிலே நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு நிகழ்வோடு தொடர்புபட்ட ஒரு சூறாவாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு சில காலங்களுக்கு முன்னர் யானை படை என்கின்ற ஒரு படை மக்காவை அழித்து ஒழிக்க வேண்டும் என்கின்ற நோக்கிலே வந்திருந்தது. அது தொடர்பாகத்தான் இந்த சூறா இறக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய பின்னணியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னரே மக்காவை கண்ணியப்படுத்துகின்ற, அங்கே வலம் வருகின்ற ஒரு பழக்கம் அவர்களுக்கு இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒட்டிய, அதே போன்று கிறிஸ்தவர்கள் என்று அந்த காபாவை கண்ணியப்படுத்துகின்ற, மதிப்பு கொடுக்குகின்ற, மரியாதை கொடுக்குகின்ற ஒரு வளமை நபியவர்கள் பிறப்பதற்கு முன்னால் இருந்து வந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே காபா என்று வரும்போது ஒரு கண்ணியம், ஒரு மகத்துவம் அவர்களுக்கு இருந்தது. இப்போது யெமன் நாட்டிலே வாழ்ந்த ஆப்ரஹா என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர்களுக்கு சொல்லப்படுகின்ற பேர் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த ஆப்ரஹா மன்னன் பார்த்தான், எல்லோரும் காபாவை தரிசிப்பதற்காக செல்கிறார்கள். எனவே நாம் எமது பிரதேசத்திலே ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும், அமைக்க வேண்டும். எமது பிரதேசத்திலே இருந்து செல்லக்கூடியவர்கள் இங்கே இந்த காபா, இந்த நாம் கட்டுகின்ற ஆலயத்தை வணங்க வேண்டும் என்கின்ற நோக்கிலே யெமனிலே தலைநகரம் சன்ஆவிலே ஒரு ஆலயத்தை கட்டுகிறார். மிக பிரம்மாண்டமான, மிக உயரமான ஒரு ஆலயத்தை கட்டுகிறார். இந்த ஆலயத்தை விரும்பாத சிலர்கள் அந்த ஆலயத்துக்கு சென்று அந்த ஆலயத்தை மாசுபடுத்தி விடுகிறார்கள். அங்கே மலசலம் கழித்து, சில அறிவிப்புகளில் அதனை எரித்து, இப்படி அந்த ஆலயத்துக்கு கெடுதியை ஏற்படுத்தி விடுகிறார்கள். இந்த செய்தியை கேள்வியுற்ற அந்த நாட்டுடைய அந்த பிரதேசத்துடைய அரசன், மன்னன் அப்ரஹா, இது முஸ்லிம்கள் தான் இப்படியான வேலையை செய்திருக்கிறார்கள், எனவே காபாவை நான் அழித்தொழிக்க வேண்டும், இல்லாமலாக்க வேண்டும் என்கின்ற ஒரு சபதத்தோடு பெரும் படையொன்றை திரட்டி சுமார் 12-13 யானைகளை அந்த படையோடு இணைத்துக் கொண்டு சன்ஆவிலே இருந்து மக்காவுக்கு வருகிறார். மக்காவுக்கு வருகின்ற வழியில் நடைபெற்ற நிறைய நிகழ்வுகள் தொடர்பாகவும் தஃசீருடைய அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். நிறைய குழுக்களோடு சண்டை வைத்து யுத்தம் புரிந்த விடயங்களை எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். இறுதியாக மக்காவுக்கு மிக நெருக்கமாக முகம்மஸ் என்கின்ற ஒரு இடத்திற்கு வந்து சேருகிறார். அந்த யானைகளோடு வந்து சேர்ந்து விடுகிறார். அங்கே ஒரு சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு மறுநாள் காலை காபாவை அழித்தொழிக்க வேண்டும், இல்லாமல் செய்ய வேண்டும்
என்கின்ற நோக்கிலே வெளியேறுகின்ற போது அங்கே மக்காவுக்கு பொறுப்பாக இருந்தவர் அப்துல் முத்தலிப், நபியுடைய தந்தையுடைய தந்தை. அவர் இந்த அப்ராவை சந்திக்க வந்து அவன் கேட்கிறார், நீங்கள் ஏதாவது முன்னெடுப்புகள் செய்கிறீர்களா என்று கேட்டபோது, இல்லை, இது இறைவனுடைய ஆலயம், இது இறைவன் பார்த்துக் கொள்வான் என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். மக்காவில் இருந்தவர்கள் எல்லாம் மலைக்கு பின்னால் சென்று என்ன நடக்கப் போகிறது என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் இந்த கஅபாவுடைய அந்த ஆலயத்தை, கஅபாவை உடைப்பதற்காக முகம்மது சென்கின்ற அந்த பிரதேசத்திலே இருந்து அவன் தன்னுடைய யானைகளை எல்லாம் அதன் பக்கம் நகர்த்துகின்ற போது அந்த யானைகள் நகர்வதற்கு மறுத்துவிட்டன. முதலாவது அவனுக்கு எதிராக செயற்பட்டவைகள் யானைகள் என்பதை தஃசீருடைய அறிஞர்கள் அந்த எழுதியிருக்கிறார்கள். அதனை அப்படியே கீழே அமர்ந்து விட்டது. இவ்வளவுதான், அதற்கு தலையிலே அடித்து அதனை துன்புறுத்தி எப்படியாவது அதனை எழுப்பாட்டி கூட்டிச் செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்த போதும் அது எழும்பவில்லை, அப்படியே இருந்தது. ஆனால் அடுத்த பக்கம் ஷாமுடைய யமனுடைய பிரதேசத்தின் பக்கம் யானையை திருப்பும் போது அது எழுந்து வேகமாக ஓடுகிறது. எனவே இப்படி இருக்கும் போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபாபீல் என்று சொல்லக்கூடிய இதனுடைய இந்த பறவையுடைய பெயரா அல்லது கூட்டம் கூட்டமாக வருவதற்கு பயன்படுத்துகின்ற சொல்லா என்பதிலே தஃசீருடைய அறிஞர்களிடையே கருத்து இருக்கிறது. ஆனால் இங்கே கவனிக்க வேண்டியது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கஅபாவை அவனுடைய குதிரத்தினால், வல்லமையினால் அந்த வான் விண்ணுலகத்திலே இருந்து ஒரு சிறு பறவை, அந்த பறவை தொடர்பாக இங்கு ஆய்வு செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பறவை, ஒரு சின்னஞ்சிறு பறவை, அதனுடைய 2 கால்களிலும் 2 கற்களையும், அதனுடைய சொந்திலே ஒரு கல்லையும், 3 கற்களை தான் ஒவ்வொரு பறவையும் அது சுமந்து வந்து அந்த ஆபராவுடைய படையின் மேலே அது போடுகிறது. அது யார் யாரெல்லாம் அந்த கல் பட்டதோ அந்த பட்ட அந்த மனிதர்கள் எல்லாம் அப்படியே சுக்கு நூறாகி அப்படியே தின்னப்பட்ட அந்த வைக்கோல்களை போன்று அப்படியே மாறிவிட்டார்கள் என்ற வரலாற்றை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கும் மூலமாக சொல்கிறான் என்ற செய்தியை இந்த சூறாவிலே நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் கேட்கிறான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். நபியே, யானை படையினரை உங்களது இரட்சகன் எவ்வாறு அழிக்கச் செய்தான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? ஒரு கேள்வியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கேட்கிறார். நபி அவர்கள் பிறப்பதற்கு ஒரு 50 அல்லது 2 மாதங்களுக்கு முன்னர் நடைபெற்ற ஒரு நிகழ்வு. அல்லாஹ் கேட்கிறார், அலம் தர, நீங்கள் பார்க்கவில்லையா? கைஃப ஃபஅல ரப்புக், உங்களுடைய ரப்பு அல்லாஹ் எவ்வாறு செய்தான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? பி அஸ்ஹாபில் ஃபீல், யானை படையினருக்கு, அந்த யானை படையினரை உங்களது இரட்சகன் எவ்வாறு அழிக்கச் செய்தான், இல்லாமல் செய்தான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? அலம் யஜ்அல் லஹும் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தப்லீல். 2வது வசனத்திலே அல்லாஹ் கேட்கிறான், அவர்களது சூழ்ச்சியை அவன் வீணாக்கி விடவில்லையா? அலம் யஜ்அல் லஹும் கைதஹும், அவர்களுடைய கைது என்றால் சூழ்ச்சி, அவர்களுடைய சூழ்ச்சியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீணடிக்கவில்லையா? அப்படி என்றால் அந்த கஅபாவை இல்லாமல் செய்ய வேண்டும், தகர்த்தெறிய வேண்டும் என்கின்ற அந்த ஆபிரகாமுடைய சூழ்ச்சி, அதனை அல்லாஹ் வீணாக்கவில்லையா? வஅர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல், அவர்கள் மீது அவன் பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பி வைத்தான். தைரன் என்றால் பறவைக்கு சொல்வது, அபாபீல் என்று பறவையுடைய பேரா அல்லது கூட்டம் கூட்டமாக வருவதற்கு சொல்லப்படுவதா என்பதிலே உலமாக்களுக்கு மத்தியிலே கருத்து இருக்கிறது. எது எவ்வாறாக இருந்தாலும் பெரும் கூட்டம் கூட்டமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சின்னஞ்சிறு பறவையை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல், அல்லாஹ் சொல்கிறான், சுடப்பட்ட சிறிய கற்கள், தர்மீஹிம் பிஹிஜாரா,
சுடப்பட்ட சிறிய கற்களை அவர்கள் மீது எரிகுறைகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வைத்தான். அதனை ஒரு சுடப்பட்ட நிலையில், வெறும் கற்கள் இல்லாமல் அது சுடப்பட்ட நிலையில் அந்த கற்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வைத்தான். ஃபஜஅலஹும் கஅஸ்மின் மாகூல், அவர்களை அது கால்நடைகளால் அசைபோடப்பட்டு தின்னப்பட்டு அப்படியே மீதமாக இருக்கின்ற வைக்கோல்களை போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை ஆக்கிவிட்டான் என்று இந்த 5வது வசனத்தின் மூலமாக அல்லாஹ் முடிக்கிறான். கண்ணியமானவர்களே, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையாக அந்த மக்காவாசியில் வேதனை செய்யப்படுகின்ற போது, வேதனை செய்யப்பட்ட போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியுடைய ஆறுதலுக்காக, நபியுடைய அமைதிக்காக அல்லாஹ்வுக்கு உலகத்திலே எந்த ஒரு படையும் தேவையில்லை. இஸ்லாத்துக்கு, முஸ்லிம்களுக்கு, முஸ்லிம்களுடைய அடையாள சின்னங்களுக்கு உலகத்திலே என்ன நடந்தாலும் அது எந்த உதவியும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய குதிரத்தினால், அல்லாஹ்வுடைய வல்லமையினால் அவர்களை, அந்த எதிரிகளை அல்லாஹ் அழிப்பான், இல்லாமல் செய்வான் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சான்றாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவை இறக்கி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக வரலாற்றில் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். அதனை கியாமத் வரைக்கும் ஒரு படிப்பினையாக, ஒரு பாடமாக எங்களுக்கு சொல்லித் தருகிறார் என்பதையும் இந்த வசனங்கள் மூலமாக, இந்த சூறாவின் மூலமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நிறைய விடயங்களை தஃசீருடைய அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பெரும்பெரும் படைப்புகளை கொண்டுதான் ஒரு பெரும்பெரும் சோதனைகளுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்பதல்ல. அல்லாஹ் நினைத்தால் எதுவுமே இல்லாமல் அல்லாஹ் செய்வான். ஆனால் அல்லாஹ் இங்கே ஒரு சபருக்காக, ஒரு காரணத்திற்காக அந்த பறவைகளை அல்லாஹ் அனுப்பி இப்படியான மிகப்பெரிய ஒரு குதிரத்தை, மிகப்பெரிய ஒரு வல்லமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். எனவேதான் இது எங்களுக்காக வருகின்ற படிப்பினை அல்லாஹ்வுக்கு எந்த விதமான உதவியும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தேவையான உதவிகளை, எங்களுக்கு வருகின்ற சோதனைகளை, பிரச்சனைகளை அல்லாஹ் இல்லாமல் செய்வதற்கு அப்படிப்பட்ட சக்தி, வல்லமை உள்ளவன் என்பதை அல்லாஹ் இந்த சூறாவின் மூலமாக எங்களுக்கு படிப்பினையாக தருகிறார். எனவே அல் குர்ஆனுடைய சிறிய சூறாக்கள், வலிமையாக நாங்கள் ஓதுகின்ற சூறாக்கள், அடிக்கடி கேட்கின்ற சூறாக்கள், இதனை ஓதுகின்ற போது, கேட்கின்ற போது அந்த உணர்வோடு அல்லாஹ்வுடைய குதிரத் வல்லமை, இந்த சக்தி, அதனுடைய எண்ணங்களை உள்ளத்தில் எடுத்து இப்படியான சக்தி உள்ளவரைத்தான் நாங்கள் வணங்குகிறோம் என்கின்ற எண்ணத்திலே நாங்கள் இந்த சூறாக்களை ஓதுவோமாக இருந்தால், கேட்போமாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களிடத்திலே குர்ஆனிய மாற்றத்தை கொண்டு வருவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் குர்ஆனின் மூலமாக படிப்பினை பெற்று நன்மக்களாக ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.